ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான மீன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெய் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனோட நேம் வந்து நெய் மீன் அப்படின்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. வேறு ஊரில் இதுக்கு என்ன பேர்னு எனக்கு தெரியலை. இந்த மீன் வந்து எப்போவுமே ஹை ரேட்டாக தான் இருக்கும். கிலோ வந்து 800 அதுக்கு மேலே தான் இருக்கும். சீசன் டைம் மட்டும்தான் 800லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும் ரேட்டு. இந்த மீனில் மசாலா தடவி வைக்கணும். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு தூள் போட்டிருக்கேன். உப்பும் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸும் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். தண்ணீரும் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் மீன் அவ்வளத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். பெரிய துண்டு மீன்களில் இந்த மீன் பிரியாணி வைக்கும்போது தான் நல்ல டேஸ்டாட்டி இருக்கும். மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் 2 பச்சை மிளகும் 2 கைப்பிடி நிறைய புதினாவும் போட்டு ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இனி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா தடவி வச்ச மீனையெல்லாம் பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். சின்ன பீஸில் 2-3 பீஸ் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இருக்கட்டும். மீன் பிரியாணிக்கு மீனை வந்து பொரித்து வைக்கும்போது தான் அது வந்து உடையாமல் கிடக்கும். மீனில் உப்பு மிளகெல்லாம் நல்லா பிடிச்சி நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும். மீன் குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு மீனை எடுத்துடலாம். இந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு பிடி கறிவேப்பிலையும் போட்டுடலாம். கறிவேப்பிலை போடும்போது நல்ல வாசனையாட்டு இருக்கும். இந்த எண்ணெயையும் நம்ம வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு எடுக்க போகிறோம். அதுக்காக வேண்டி தான் நான் வந்து கறிவேப்பிலை போட்டிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் வைக்க போகிறேன். இதை இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து தண்ணீர் ஊற்றி ஊற வச்சு ஒரு 1/2 hour போல் அப்படியே வச்சிடலாம். பிரியாணி எந்த பேனில் வைக்க போகிறோமோ அதை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக நான் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 4 எண்ணம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மீன் பொரிச்ச அந்த எண்ணெயையும் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். பிரியாணிக்கு சோறு வந்து வடிக்க போகிறதில்ல, நெய்ச்சோறு மாதிரி வைக்க போகிறேன். அதனால் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2-3 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன். ரம்ப இலையும் வாசனைக்கு போட்டிருக்கேன். இந்த ரைஸை வந்து நம்ம தம் போட தான் போகிறோம். அதனால் 1க்கு 1.5ன்னு நான் தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். உப்பும் போட்டுட்டு குக்கரை மூடிட்டு 75% குக் ஆகுது வரை விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இனி வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகும் புதினா பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம்.
1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது மீன் பொரிக்கும் போதும் போட்டிருக்கேன். 2 பழுத்த பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 பீஸ் மீன் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் இந்த மசாலா கூடவே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் போட்டுடலாம். பாதி லெமனும் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். தயிர் நல்ல புளிச்ச தயிராக இருந்தால் லெமன் ஊற்ற வேண்டாம், புளிக்காத தயிராக இருந்தால் மட்டும் லெமன் ஊற்றினா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்புத்தூளும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கிடக்கட்டும். ரைஸுக்கு தண்ணீர் கொதிச்சாச்சு, இதில் ரைஸும் போட்டாச்சு. இனி குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த மசாலாவில் போட்ட அந்த மீனையெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். இந்த கிரேவி தான் அந்த ரைஸுக்கு ஃபுல்லாகவே நமக்கு தேவை. அதனால் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு பொரித்து வச்ச மீன் துண்டுகளை போட்டுடலாம். மீனை கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுடலாம். ரைஸும் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம தம் போட வேண்டியது தான். இனி தம் போட வேண்டியது தான். கீழே நான் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். கிரேவியில் பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டுட்டு ரைஸை அப்படியே தூவி விட்டுறலாம். காய்ச்சின பாலில் நான் 2 கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று எல்லோ, ஒன்று ரெட். இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுறலாம். மல்லிக்கீரையும் இடையில இடையில கொஞ்சமாக போட்டுட்டு வெங்காயம் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். மேலே மல்லிக்கீரையும் போட்டுட்டு பொரித்து வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் போல் நெய்யையும் ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி ஒரு 20 நிமிஷம் போல் வச்சிடலாம். இதிலையே கரம் மசாலா போடுறதா இருந்தாலும் தூவி விடலாம். நான் போடலை. மீன் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு மேலே ஃபுல்லாகவே ரைஸ் தான் இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ரைஸை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம நெய்ச்சோறு தான் வச்சுருக்கோம், ஆனாலும் அந்த ரைஸ் ஒட்டாமல் சூப்பராக உதிரி உதிரியாட்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பீஃப் பிரியாணி எப்படி பண்ணலான்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. கீழே இருக்கிறது ஃபுல்லாகவுமே கிரேவி தான். இந்த ரைஸையும் அப்படியே மூடி வச்சிடலாம். திறந்தே வச்சிட்டோம்னா சூடெல்லாம் ஆறி போயிடும். கிரேவியும் மீனோடி சேர்த்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த ப்ளைன் ரைஸையும் அதுக்கு மேலே வச்சுட்டு ரைத்தாவும் வச்சு சாப்பிட வேண்டியது தான். நல்ல டேஸ்டியான மீன் பிரியாணி ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.